ஹாய்ங்க, இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கிறேன். பார்க்கலாமா? ஈஸி இடியாப்பம் பவுட்ரு தாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி மாவு பவுட்ரு வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு கடல மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. மினிமமான சூடு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மாவை இதோட தட்டிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கட்டி ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வந்து இப்போ பெரிய கரண்டி வச்சு கிளறதுக்கு அந்த ஸ்பூன் வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நான் அந்த கரண்டி எடுத்துருக்குறேங்க. நல்லா ஒன்றா திரண்டு வர்ற மாதிரி நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இறக்கிட்டு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு குறுக்குற ஷேப்பில் நீங்கள் வந்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள குறுக்குறே ரெடி ஆயிடுச்சுங்க. கடைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டுக்கலாங்க. லைட்டாக தூவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ இது மேலோட்டமாக நான் காரப்பொடி வந்து தூவியிருக்கேங்க. உங்களோட விருப்பம்தான். லேசாக பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. உப்பு வந்து கொஞ்சமாக வந்து தூவி விட்டுக்கிட்டேங்க. ஒரு டேஸ்ட்டுக்காண்டி லைட்டாக தூவி